ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவரை நாம் ஆர்ப்பரித்து அவருடைய சமூகத்தில் அவரை நாம் உயர்த்தி அவரை நாம் தொழுது கொள்ள கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். அவருக்கே நாம் மகிமை செலுத்தி நாம் அவரை ஆராதிப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அவர் ஒருவருக்கே மகிமை. ஐயா வாழ்க மக்கே வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க,
தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே மகிமை, துதி கன மகிமை யாவும் அவர் ஒருவருக்கே நாம் செலுத்துகிறோம். அவரை நாம் பாடி மகிமைப்படுத்தும் பொழுது அவரால் நமக்கு வெற்றி உண்டு. நாம் அவருடைய சமூகத்திலே வந்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் மகிமைப்படுகிறபடினாலே அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வருகிறதா இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய சமூகம் நமக்கு முன் செல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன் செல்லுகிறது. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜாவா இருக்கிறார். ராஜா நமக்கு வரப்போகிறார், வருகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ராஜா வருகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதன்படியே ஒரு நாளிலே அவர் வந்தார், மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆகையினாலே அவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா
ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெயம் நமக்கே ஓசன்னா ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அவரை உயர்த்தி பாடி அவரை மகிமைப்படுத்தி அவரிடத்தில் சொன்ன காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு எதிர்பட்டு எல்லாரும் கூடி அங்கே இடத்துல வந்து ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரிப்பு என்றால் அமைதியாக இருப்பதல்ல, ஆர்ப்பரிப்பு என்பது கர்த்தருடைய சமூகத்தில் அவரை உயர்த்துவது. நம்ம எல்லாரும் இந்த வேளையிலே நம் ஆண்டவரை ஆராதித்து அவரை நாம் உயர்த்துவோமாக. தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் அவர் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வேளையில் அவரை உயர்த்தி அவரை பாடி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக வருகிறவர், நீர் எங்களுக்காக வந்தவர், மீண்டும் எங்களுக்காய் வரப்போகிறவர், உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் இந்த வேளையில் அவரை நாம் உயர்த்துவோமா? எல்லாரும் அவரை நாம் ஆர்ப்பரித்து அவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திர பலியினால் கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. ஒரு ஆராதனை கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை நாம் செலுத்துவோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நேரம் கர்த்தரை ஆர்ப்பரிக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை ஆர்ப்பரித்து அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் இந்த வேளையிலே ஆர்ப்பரிப்பு என்பது சத்தத்தை உயர்த்துவது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. இயேசு கிறிஸ்து வருகிறார், அந்த இடத்திலே அவர் வருகிறார் என்பதை இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களோடு வந்த பொழுது அவர் செய்த தீர்க்க தரிசனமாய் உயர்க்கப்பட்டபடியாக அவர் அங்கே கழுதையின் மீது ஏறி வரும் பொழுது எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். இந்த நேரில் அவர் ராஜாவாய் வரப்போகிறார், நமக்காக அவர் ராஜாவாய் வரப்போகிறார், நம்மை மீட்கும்படி மணவாளனாய் வரப்போகிறார். நாம் எல்லாரும் இந்த வேளையிலே அப்படியானால் வரப்போகிற இயேசுவை, ஹல்லேலூயா, நாம் அவரை ஆராதிப்போம், நாம் அவரை உயர்த்துவோம்.
நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாருடைய வாய்களிலும் துதியின் சத்தம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே துதியின் சத்தம் எங்களுக்குள் எழும்புவதாக. எல்லாரும் ஸ்தோத்திர பலியினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, அவரை துதிப்போமாக, அவரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திர பலியிடுவோம். எல்லாரும் ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் அவரை நாம் ஆராதிப்பதும் ஹல்லேலூயா அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரபா ஷம்பரா கதலரிடா பலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே நம் மூலமாய் ஆர்ப்பரிக்கிற சத்தம், நம் மூலமாய் ஏறெடுக்கப்படுகிற ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலியின் சத்தம் ஏறெடுக்கப்படுவதாக. எல்லாரும் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களே. இந்த காலவேளையிலே நாமும் அவரை ஆர்ப்பரிப்போமாக. அந்த இடத்திலே முன் நடப்பார், பின் நடப்பார், எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நாம் யாரும் அமைதலாக இருப்பது அல்ல, எல்லாரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ரபா ஷம்பலா கதலரிடா பரபா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாம் இந்த நேரத்தில் கர்த்தரை ஆர்ப்பரிப்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தில் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு நிற்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்துக்கு முன்பு நிற்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. அன்றைக்கு குருத்தோலை பிடித்தவர்களாய் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று வெளிப்பாடை சொல்லுகிறார். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு வரும் பொழுது அவர் முன்பாக குருத்தோலை பிடித்து நின்றது போல நாமும் அதே போல பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்துக்கு முன்பு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு குருத்தோலைகள் பிடித்தவர்களாக நிற்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆர்ப்பரிக்க வேண்டும். இன்றைக்கு நான் ஆர்ப்பரித்தால் பரலோகத்தில் அவர் முன்பு நான் ஆர்ப்பரிக்க அது ஏதுவாக இருக்கும், அதுவே அடையாளமாக இருக்கும். ஹல்லேலூயா. ரபா ஷபலா கதலரிடா பரபா. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, உம்மை நான் ஆர்ப்பரித்து உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, எனக்காய் வருகிறவர், என்னை மீட்கிறவர், எனக்காக யாவையும் செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் எந்த விதத்திலும் குறை உள்ளவர்களாய் இராதபடி நிறைவாய் நிறைவாய் ஹல்லேலூயா. ஓ, நீர் வரும் பொழுது உமக்கு எதிர்கொண்டு வந்து நாங்களும் உம்மோடு இணைந்து கொள்ளத்தக்க அளவுக்கு இந்த ஆர்ப்பரிப்பு எங்களுக்குள் பெருகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆர்ப்பரித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த விரும்புகிறோம். ராபா ஷபா கதலா ரிகபலா ரிடா பரபா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாருமாக நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்திலே கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அல்லவா, உமக்கே நாங்கள் துதி செலுத்துகிறோம் அல்லவா, உமக்கே நாங்கள் கனப்படுத்துகிறோம் அல்லவா. கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஸ்தோத்திரித்தார்கள். எல்லாரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்றால் நம்முடைய ஆண்டவருக்கு எத்தனை ஸ்தோத்திரங்கள் தேவை, அவரை நாம் எத்தனையாய் ஆர்ப்பரிக்க போகிறோம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாவ சரீரத்தில் இருக்கிற இந்த சரீரத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எல்லா துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் அவர் அங்கீகரிக்கிறார் என்றால், அவர் அதை விரும்புகிறார் என்றால், நம் மீது எவ்வளவாய் அன்புள்ள தேவன். நமக்காக பாடுபடும்படி தானே, நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தும்படி தானே தன்னை ஒப்பு கொடுத்தாரே. அவர் எந்த இடத்திலும் தன்னை ஹல்லேலூயா நமக்காக அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அவர் இந்த நாளிலே ஆயத்தமாவதே நம்மை மீட்பதற்கு தானே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள்
எங்களுடைய துதி நிறைவு நாங்கள் உம்மை மாத்திரம் உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓசனா ஓசனா உன்னதத்தில் ஓசனா 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 உன்னதத்தில் ஓசனா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசனா ராஜராஜனே. மகிமை 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 ராஜராஜனுக்கே. மகிமை 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம், எல்லாரும் உயர்த்துவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே. ஹோசனா 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 in the highest. ஹோசனா 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 in the highest. Lord will lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord my God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord my God. Glory to the King of Kings. எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? How many of you going to say that? Oh Lord, we lift up your name, oh Lord. Oh, we lift up your name, oh Master. Hallelujah. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord my God. Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord my God. Glory to the King of Kings. அவர் ஒருவரே மகிமைக்குரியவர். அவர் ஒருவரே பெரியவர். அவர் செயல்களில் வல்லவர். எத்தனை பேர் அவரை உயர்த்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே.
ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 உன்னத தேவனே ஓசனா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசனா. ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களுடைய துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.